அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய பிஆர் மேக்ஸ் அகாடமியில் டிஆர்பி ஆர்ட்ஸ், யூஜி டிஆர்பி, டிஎன்பிஎஸ்சி சிடிஎஸ் கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீசஸ் ஃபார் மேத்தமேட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ், டிஆர்பி, டிஎன் செட் இந்த எக்ஸாமினேஷன்ஸ்க்கெல்லாம் ஆன்லைன் கோச்சிங் கொடுத்துட்ருக்கோம். ஆர்ட்ஸ் டிஆர்பி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் ஜிகே அண்ட் தமிழ் எலிஜிபிலிட்டிக்கும் கிளாஸஸ் கொடுத்துட்ருக்கோம். ஜிகேல 5 கொஷின்ஸ் உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் பேட்டர்னில் இருக்கும். நீங்கள் அதில் ஒரு கொஷின் சூஸ் பண்ணி எழுதணும். 300 வேர்ட்ஸ் எஸ்ஏ டைப் கொஷின். இந்த கொஷினில் இந்த ஒரு கொஷினில் 50 மார்க்ஸ் அலாட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 50 மார்க்ஸை நீங்கள் கண்டிப்பாக வாங்குவதற்கு நம்முடைய அகாடமியில் இந்த ஜிகே அண்ட் தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு ஸ்பெஷலாக கோச்சிங் கொடுத்துட்ருக்கோம். மேத்தமேட்டிக்ஸ் அப்ஜெக்டிவ்க்கும் கொடுத்துட்ருக்கோம். இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. உங்களுக்கு நிறைய இந்த கொஸ்டின்ஸ் இப்படி அப்ரோச் பண்ணுங்க, இந்த கொஸ்டின்ஸுக்கு இப்படிதான் எழுதணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ மேடம் வந்து அந்த பேப்பர்ஸ் எடுப்பாங்க. ஐ வில் டேக் இந்தியன் எக்கானமி நான் வந்து எடுக்கிறேன். மேடம் ஒரு சைட் பேரலாக எடுப்பாங்க. நானும் டைம் உங்களுக்கு வந்து அவைலபிலிட்டிஸ் பொறுத்து எடுப்போம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து என்விரான்மெண்டல் அண்ட் எக்காலஜி எடுக்கிறது மிஸ்டர் அகிலேஷ். ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டினை வந்து நம்ம எப்படி அப்ரோச் பண்ண போறோம் அப்படின்றத பார்க்க போறோம். கொஸ்டின்ஸ் வந்து 5 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருக்கும். அது எந்த யூனிட்ல இருந்து வேணாலும் இருக்கும். அது மொத்தம் 7 யூனிட் சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க. அதுல எனி 5ல இருந்து 5 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நீங்க ஒரே ஒரு கொஸ்டின் தான் பிக் பண்ண போறீங்க. அது எப்படி வந்து உங்களோட கொஸ்டின்ஸ் வந்து மற்றவங்களோட ஆன்சர்ஸை விட பெஸ்டா இருக்க போகுது அப்படின்றத பார்க்க போறோம். இப்போ பாலிட்டின்னு எடுத்துட்டோம்னா எல்லாருமே வந்து ஒரே மாதிரியான ஆன்சர்ஸ் தான். நம்ம இன்னொருத்தவங்களுக்கும் டிஃபரன்ஸ் பண்ணி காமிக்கிற அந்த விஷயம் வந்து கம்மியா இருக்கும். ஏன்னா எல்லாருமே ஒரே மாதிரி கண்டென்ட் தான் கொடுப்பாங்க. ஆனா அதோட ப்ரெசன்டேஷன் பிளஸ் அப்பியரன்ஸ் நம்ம எப்படி கொடுக்குறோம், அப்புறம் அதே கண்டென்ட்டை செப்பரேட் டாபிக் யூஸ் பண்ணி எப்படி கொடுக்க போறோம், இந்த இடத்துல நம்மளோட ப்ரெசன்டேஷன் கண்டிப்பா ரோல் பிளே பண்ணும். நீங்க எப்பவுமே எடுத்த உடனே என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டினை அப்ரோச் பண்றீங்கனாலே இன்ட்ரோடக்ஷன் இருக்கணும். அது இன்ட்ரோடக்ஷன் ஹெட்டிங்ல இருந்தாலும் பரவாயில்ல, இல்ல கொஸ்டின் ரிலவெண்டா ஒரு ஹெட்டிங் கொடுத்துக்கலாம் இன்ட்ரோடக்ஷனுக்கு மட்டும். அடுத்து ஒரு பாக்ஸ் போட்டு உங்களுக்கு இப்போ இன்னைக்கு வந்து பிரசிடென்ட்டோட பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்க போறோம். அதுல வந்து பாலிட்டி கொஸ்டின் அப்ரோச் பண்றீங்கன்னா ஏதாவது ஆர்டிகல்ஸ் எடுத்து கோட் பண்ணலாம். கோட் பண்ணி இந்த மாதிரி பாக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஹிஸ்ட்ரி கொஸ்டின் அப்ரோச் பண்ணுறீங்கன்னா அதில் வந்து இப்போ ஃபேமஸ் லீடர்ஸ் வந்து ஏதாவது கோட்ஸ் சொல்லியிருக்காங்க, அந்த கொஸ்டின்ஸ் ரெலவெண்ட்டாக கேட்டிருக்காங்க அப்படின்னா அவங்களோட கோட்ஸ் எடுத்து கோட் பண்ணலாம். தமிழ்நாடு ஹிஸ்ட்ரிக்கும் சேமஸ் தான், கோட் பண்ணலாம். சயின்ஸ் அண்ட் டெக் எடுக்கிறீங்கன்னா அது ரெலவெண்ட்டாக இப்போ ரீசன்ட் இன்னோவேஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை எடுத்து கோட் பண்ணலாம். என்விரான்மெண்ட் எக்காலஜிக்கு ரொம்ப இருக்காது, ஆனா அதை வந்து நம்ம கோட் பண்ற மாதிரி நம்ம ஒரு இது ஸ்ட்ரக்சரா உருவாக்கணும். இப்படி நம்ம ஆன்சர் வந்து எப்படி மற்றவங்களோட ஆன்சரை விட டிஃபர் ஆகுறது அப்படின்றது தான். ப்ரெசன்டேஷன்ல எல்லாருமே மேக்சிமம் வந்து எழுத தான் போறாங்க. கண்டென்ட் டெலிவரியும் ப்ரெசன்டேஷன் பிளஸ் நம்ம எப்படி வந்து ப்ரெசன்ட் பண்றோம், அந்த கண்டென்ட்டை எப்படி ப்ரெசன்ட் பண்றோம். இன்னொன்று கண்டென்ட் வந்து எப்படி இருக்கணும்னா அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னே ரீட் பண்ற மாதிரி இருக்கணும். நம்மளோட இதுல எழுதக்கூடாது. இப்போ ஒரு கொஸ்டின்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா நல்ல பாயிண்ட் பை பாயிண்ட். இப்போ இன்ட்ரடக்ஷன் போட்டுட்டோம், அதுக்கடுத்து வந்து மெயின் பாடி வர்றப்போ மெயின் ஹெட்டிங் இருக்கணும். மெயின் ஹெட்டிங்க்கு கீழே அது ரெலவெண்டா ஒரு 2 பாயிண்ட் ஏபி சம்திங் 1 2 அந்த மாதிரி போட்டுக்கணும். அப்புறம் இன்னொன்று எப்படி இருக்கணும்னா நம்ம எப்பவுமே வந்து நம்பர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், அதர்வைஸ் ஏபி யூஸ் பண்ணிக்கலாம். இது டிஎன்பிசியில் ஃபாலோ பண்ற மெத்தடு. இல்லையா ஹைஃபன் போட்டுக்கலாம். எனி அதர் சிம்பிள்ஸ் வந்து நாட் அலவுடு, டிஎன்பிசிக்கு நாட் அலவுடு. அதே ரூல்ஸ் தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா பெட்டர் நம்பரோ இல்ல ரோமன் லெட்டர்ஸ்ல ஏபி அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் செகண்ட் இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்படி போட்டீங்கன்னா உங்களுக்கு ஓகேவா இருக்கும். இந்த சிம்பிள் அப்புறம் இப்படி சிம்பிள்
இது வந்து ஒன்லி டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனுக்கு மட்டும்தான் சிம்பல்ஸ் யூஸ் பண்ணணும். அதர்வைஸ் நீங்க நம்பர் தான் யூஸ் பண்ணணும். அது கொஞ்சம் பார்த்து கவனமா யூஸ் பண்ணணும். இது டூ டோன்ட்ஸ்ல இருக்கிறது. வேற முக்கியமானது சொல்லணும் அப்படின்னா, இப்போ உங்களோட ப்ரெசன்டேஷனை எப்படி வந்து நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணி ஒரே கண்டென்ட்டை ஸ்ப்ளிட் பண்ணி டைட்டில் வைஸா நம்ம எப்படி கொடுக்க போறோம், அதுவும் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்க டைட்டில் வைஸா கொடுத்தீங்கன்னா நீங்க பேபி தப்பாவே சம்திங் வந்து ஒரு ஒரு குட்டியா ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணிட்டீங்க, ஒரு வேர்டு மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா கூட உங்களுக்கு வந்து அது பெருசா வந்து உங்களோட ப்ரெசன்டேஷன்ல அஃபெக்ட் பண்ணாது. பிளஸ் உங்களோட அப்பியரன்ஸ் வந்து கிளியர் கட்டா இருக்கு, நீங்க சொல்ல வர வேண்டிய விஷயத்த மட்டும் கரெக்டா சொன்னீங்க. அந்த ஒருத்தவங்க வந்து ரொம்ப டீப்பா பேராகிராஃபா எழுதுறதுக்கும் அதை பாயிண்ட் பை பாயிண்டா எழுதுறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. நீங்க படிக்கிற விஷயமே கம்மியா இருக்கும் பாயிண்ட் பை பாயிண்டா எழுதுனீங்கன்னா. பிளஸ் உங்களோட டைம் சேவிங் ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல. நம்மளுக்கு தெரியும் சொல்லிட்டு ஓவரா எக்ஸ்டெண்ட் பண்ணி டைம் எடுத்து எழுதிடக்கூடாது. அப்போ உங்களுக்கு வந்து அது அந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் வரும். டைம் சேவ் பண்ண மாட்டோம். நம்மளுக்கு தெரிஞ்ச எல்லா பாயிண்ட்டையும் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு டைம் லிமிட் இருக்கு. இன்னொன்று ஸ்பேஸ் லிமிட் இருக்கும். 300 வேர்ட்ஸ் தான். அந்த 300 வேர்ட்ஸுக்குள்ள நம்ம எப்படி எழுதணும் அப்படிங்கிறது நீங்க டெய்லி வந்து ஒவ்வொரு கொஸ்டினா ரைட்டிங் ப்ராக்டிஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் சோர்ஸ்ன்னு பார்த்துட்டோம்னா லட்சுமிகாந்த் தான். லட்சுமிகாந்த் புக்கு தான். அதுதான் நம்மளும் சோர்ஸா எடுக்க போறோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்டான ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். டிஎன்பிஎஸ்சிக்கு அது ரிப்பீட்டட் ஒன்னு கூட வச்சுக்கலாம். அந்த மாதிரி இருக்கிற ஒரு 2 கொஸ்டின்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். எப்படி அப்ரோச் பண்ண போறோம், அப்புறம் எப்படி எல்லாம் அதை வந்து எழுதணும் அப்படின்றதையும் பார்க்க போறோம். இப்போ பேசிக்கா கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து கேசஸ் வச்சு கூட கன்க்ளூஷன்ல முடிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷனு, அதுக்கடுத்து மெயின் பாயிண்ட், மெயின் ஹெட்டிங் போட்டு ஒரு 2 பாயிண்ட் கொடுத்துக்கலாம். அதுக்கு கீழே சப்ஹெட்டிங்ஸ், அதுக்கு கீழே 2 பாயிண்ட்ஸ். நம்மளோட அரேஞ்ச்மெண்ட்ஸும் வந்து எப்படி இருக்கணும்னா ஸ்ப்ளிட் பண்ணி காமிக்கிற மாதிரி இருக்கணும். இது டைட்டில், இது அதுக்கு கீழே வர்றது அப்படின்றத ஸ்ப்ளிட் பண்ணி காமிக்கிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கும் வந்து ஈஸி, எழுதுற விஷயம் ஈஸியா இருக்கும். பிளஸ் அவங்களுக்கு அப்பியர் பண்ற அந்த ஸ்ட்ரக்சரும் ஈஸியா இருக்கும். இப்படி பண்ணீங்கன்னா இப்போ 10 மார்க் விழுகிற இடத்துல 15 மார்க், உங்களுக்கு 50 மார்க்கு. இப்போ நம்மளோட ஃபோக்கஸ் எப்படி இருக்கும்னா அவங்கள வந்து 45 மார்க் போடுற அளவுக்கு நம்மளோட அப்பியரன்ஸ் இருக்கணும். அது எழுத எழுத வந்துடும். நம்மளுக்கு வந்து கண்டென்ட் தெரியுதுன்றதுக்காக பேராகிராஃபா மட்டும் தயவு செய்து எழுதிடாதீங்க. பேராகிராஃபா எழுதுனீங்க அப்படின்னா அவங்களோட தாட் எப்படி இருக்கும், எவாலுவேட்டரோட தாட் எப்படி இருக்கும்னா, ஓகே இவங்க வந்து ஏதோ சம்திங் ஸ்டோரி லைக் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் பாயிண்ட் பை பாயிண்டா மேக் பண்றதுக்கு எல்லா யூனிட்டுக்குமே வந்து இப்போ ஒரு யூனிட்டுக்கு 10 நீங்க டாபிக் படிக்கிறீங்க அப்படின்னா எல்லாமே வந்து நம்மளோட ஓன் ஸ்டைல்ல இருக்கணும், நோட்ஸா இருக்கணும். பிளஸ் நீங்க அதை வந்து அடுத்த டைம்ல ரிவிஷன் பண்றப்போ உங்களுக்கு வந்து ஓகே இப்போ இது ரிலேட்டடா எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நம்மளால இது வந்து கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் வரணும். அது எப்போ வரும்னா நம்ம டெய்லியும் அந்த கொஸ்டின்ஸை ரிவைஸ் பண்ணணும். பிளஸ் நம்மளுக்கு ரைட்டிங் ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. ஒரு கொஸ்டின் தான் நீங்க எழுத போறீங்க, அதனால ரொம்ப தாராளமாவே நம்மளால கொடுக்க முடியும் கரெக்டா. ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிரசிடென்ட் தான் பார்க்க போறோம்.
இது டிஎன்பிஎஸ்சிலையும் சரி, எல்லா இடத்துலையுமே ரிப்பீட்டடிவா வர்ற ஒரு கொஸ்டின்ஸ். இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஈஸியான டாபிக்ல இருந்தே போகலான்னு சொல்லிட்டு, டம்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு இந்த டாபிக் எடுத்திருக்கு. இது எப்படி நீங்க வந்து அப்ரோச் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் அப்படின்னா யாரு, அதை வந்து நீங்க இன்ட்ரோவா கொடுக்கலாம். ஹெட் ஆஃப் த எக்ஸிக்யூட்டிவ், இல்லைன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட், அந்த ஒரு லைனு. இவருக்கு வந்து கான்ஸ்டிடியூஷனல் ஹெட்னு போடலாம், டைட்டுலர் ஹெட். இந்த வேர்ட்ஸை வந்து நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டா கொடுக்கலாம். இப்படிதான் நம்மளோட ஆன்சர் சீட்டோட அந்த டிஃபரன்ஸ் எப்படி காமிக்கலாம் அப்படின்னா, நம்ம கொடுக்குற வேர்ட்ஸ். இன்ட்ரோடக்ஷன்ல வந்து இவர்னா யாரு, இப்போ பிரசிடென்ட்னா யாரு, அவங்க வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ஹெட். பார்லிமெண்டோட சென்ட்ரல் பொசிஷன் எல்லாத்தையுமே இவங்க தான் ஆக்குபை பண்ணியிருப்பாங்க. ஃபாரின் டீல்ஸ் எல்லாமே வந்து இந்த நேம் ஆஃப் பிரசிடென்ட்டோட நேம்ல தான் இருக்கும். இந்த மாதிரி வச்சு நம்ம வந்து இன்ட்ரோடக்ஷன் ஒன்று வந்து கொடுத்துடலாம். அதுக்கடுத்து கீழே பாக்ஸ் போட்டு எழுதணும்னு சொன்னேன். இப்போ ஆர்டிக்கல் 52 இது வந்து என்ன இது பண்ணுது அப்படின்னா, பிரசிடென்ட் அப்படின்ற ஒருத்தவங்க இந்தியால தேவை அப்படின்றத மென்ஷன் பண்ற ஆர்டிக்கலே ஆர்டிக்கல் 52. நீங்க பாலிட்டி கொஸ்டின்ஸ் அப்ரோச் பண்றப்போ அது ரெலவெண்டா இருக்கிற ஆர்டிக்கலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெஸ்டா இருக்கும். உங்களோட ஆன்சர் ஷீட் வந்து டிஃபரெண்டா இருக்கும். அது ஆர்டிக்கலை வந்து நம்ம எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, ஒரு பாக்ஸ் போட்டு இல்லை அப்படின்னா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க வந்து அண்டர்லைன் பண்ணி கொடுக்கலாம். இந்த ஒரு மெத்தடையும் யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன்ல கான்ஸ்டிடியூஷன் ஹெட்ன்றத அண்டர்லைன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்ட்ரோடக்ஷனும் வந்து 3 லைனுக்கு மேல மேக்ஸிமம் போக வேண்டாம். கன்க்ளூஷனும் அதே கான்செப்ட் தான், 3 லைன்ஸ்க்கு மேல போக வேணும். இன்ட்ரோடக்ஷனு ஒரு பாக்ஸ் போட்டு ஒரு கோட்ஸோ இல்லை சம்திங் ஏதோ நீங்க கொடுக்குற ஆர்டிக்கல் இந்த மாதிரி ஏதாவது இருக்கணும். அதுக்கப்புறமா பார்ட்ஸ் ஆஃப் த பாடி, அந்த பாடி வந்து எப்படி இருக்கணும்னா ஒரு மெயின் ஹெட்டிங், அதுக்கு கீழே சப் ஹெட்டிங்கு, அதுக்கு கீழே 2 பாயிண்ட்ஸ் இப்படி இருக்கணும். சப் ஹெட்டிங்கை கொஞ்சம் நிறைய கொடுத்துக்கலாம். அடுத்து லாஸ்டா கன்க்ளூஷன். இன்ட்ரடக்ஷனும் கன்க்ளூஷனும் 3 லைன்ஸ்க்கு மேல மூவ் ஆகாம பார்த்துக்கோங்க. அப்படி ஒருவேளை ஆகுது அப்படின்னா அதை நீங்க வந்து 3 லைன்ஸா கொடுக்கணும். பாயிண்டா கொடுத்தா இன்ட்ரடக்ஷனும் கன்க்ளூஷனும் அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்காது. ஒரு 3 லைன்ஸ்ல ஒரு பேராகிராஃப் மாதிரி 3 லைன்ஸ் மட்டும் தான் இருக்கணும். ஒருவேளை உங்களுக்கு அது செட் ஆகலை அப்படின்னா அந்த டைட்டிலை மாற்றணும். வே ஃபார்வர்டு அப்படின்றத கன்க்ளூஷனுக்கு யூஸ் பண்ணணும். நீங்க ஏதாவது அதுக்கு வந்து சஜஷன்ஸ் சொல்றீங்களா, அந்த மாதிரி எல்லாம் ஏதாவது கேட்டாங்கன்னா அந்த டைம்ல நீங்க வே ஃபார்வர்டுன்ற வேர்டை யூஸ் பண்ணலாம். அப்போ வந்து நீங்க பாயிண்ட் போட்டு எழுதுனா உங்களுக்கு ஓகே பிளஸ் தான் இருக்கும். அதர்வைஸ் நீங்க வந்து கன்க்ளூஷன் அப்படின்னு போட்டு ஒரு 3 லைன் கொடுத்தா போதும். அதில் நீங்க ஹைலைட் பண்ணி கோட் பண்ணி அந்த மாதிரிலாம் காமிக்கலாம். கோட்ஸ் எல்லாம் அங்கேயும் நீங்க காமிக்கலாம். ஓகே, இப்போ பிரசிடென்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அவருக்கு வந்து கண்டிப்பா இருக்கும். பிரசிடென்ட் பிளஸ் கவர்னர் 2 பேருக்குமே இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஆனா நம்ம அப்ரோச் பண்ற அந்த கண்டென்ட் மட்டும் வேற மாதிரி இருக்கும். இப்போ பிரசிடென்ட்னு பார்த்துட்டோம்னா அவர் என்னன்னு சொன்னோம், இந்த இங்க இருக்கிற யூஸ் பண்ற வேர்டை கூட சொல்லலாம். He is the head of the Indian politico administrative systemனு கூட சொல்லலாம். அவரோட பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ அடுத்த டாபிக் கொஸ்டின்ஸே எப்படி இருக்கு அப்படின்னா, பிரசிடென்ட்டோட பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க இந்த மாதிரி கேட்கலாம். ப்ளஸ் லிஸ்ட் அவுட் த டியூட்டிஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிரசிடென்ட், இந்த மாதிரியும் கொஸ்டின்ஸ் இருக்கலாம்.
இப்படி இருக்கும் போச்சுல ஃபர்ஸ்ட் வந்து லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ். இப்போ லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் பிரசிடென்ட்டுக்கு என்னென்ன ஆர்டிக்கல் இருக்குன்றத நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ரிமைண்ட் பண்ணிக்கிறோம். ஹெட்டிங் போடுறோம், லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்னு போட்டுட்டு அதுல உள்ள ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஆர்டிக்கல் தான் எடுக்கிறோம். ஆர்டிக்கல் எடுத்துட்டு தான் நம்ம வந்து அடுத்ததுக்கே போறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேயே கொடுத்துருப்பாங்க லிஸ்ட் பவர் டு மேக் லாஸ் அண்ட் சப்ஜெக்ட் மேட்டர்ஸ். இவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பவர் டு மேக் லாஸ் அண்ட் சப்ஜெக்ட் மேட்டர்ஸ். சப்ஜெக்ட் எனுமரேட்டட் இந்த அப்படி நீங்க ஃபுல்லா எழுதணும்ன்ற அவசியம் கிடையாது. சப்ஜெக்ட் மேட்டர்ஸ் போட்டுட்டு பிராக்கெட்டுக்குள்ள லிஸ்ட் அது ஆர் ஷெட்யூல்னு போட்டுக்கலாம். ஷெட்யூல் 7ன்னு சொல்லிட்டு நீங்க மென்ஷன் பண்ணலாம். ஏன்னா ஷெட்யூல் 7 வந்து அந்த லிஸ்ட்டை குறிக்கிறது தான். மொத்தம் 3 லிஸ்ட் இருக்கும், யூனியன் லிஸ்ட். அதுக்கு கீழே நீங்க இப்ப இதை வந்து லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் சொல்லிட்டு இன் டைட்டில் கொடுத்துருக்கீங்க. இது ஃபர்ஸ்ட் பாயிண்டா கோட் பண்ணி எழுதுறீங்க. இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு கீழே இப்ப நீங்க இங்க 1 போட்டீங்கன்னா இங்க அடுத்து வந்து ஏ போட்டு கொஞ்சம் லைட்டா உள்ள தள்ளி எழுதணும். அப்படி எழுதுனீங்கன்னா ஓகே யூனியன் லிஸ்ட். அடுத்து வந்து பி போட்டுட்டு ஸ்டேட் லிஸ்ட். அடுத்து சி போட்டுட்டு கன்கரண்ட் லிஸ்ட். அந்த கன்கரண்ட் லிஸ்ட், யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட். இதுல இப்போ கரண்டா எத்தனை சப்ஜெக்ட் இருக்கு அதை நீங்க வந்து காட்டலாம். 100 சப்ஜெக்ட். இது எல்லாமே வந்து இங்க இருக்கிறது தான். இப்போ ஒரிஜினலி எவ்வளவு இருந்துச்சு அந்த மாதிரி நீங்க காட்டலனா கூட ப்ரெசண்டா எவ்வளவு இருக்கு. இப்போ யூனியன் லிஸ்ட்னு போட்டுட்டு பிராக்கெட்டுக்குள்ள 98 சப்ஜெக்ட். அடுத்து ஸ்டேட் லிஸ்ட்னு போட்டுட்டு இப்ப எவ்வளவு இருக்கு அப்படின்றது 61 இருக்கு. கன்கரண்ட் லிஸ்ட்னு போட்டுட்டு 52 இருக்கு. இந்த மாதிரி மட்டும் நீங்க கோட் பண்ணி காமிச்சீங்கன்னா உங்களோட ஆன்சர் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். அவ்வளவுதான். இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஷெட்யூல் 7 பிளஸ் எக்ஸ்க்ளூசிவ் பவர் டு மேக் லாஸ் ஆன் சப்ஜெக்ட் மேட்டர்ஸ் போட்டுட்டு நீங்க என்னென்ன லிஸ்ட்ன்றதை கீழே கொடுத்துருவீங்க. அடுத்து பாருங்க, when a ராஜ்யசபா passes a resolution to that effect. இதுக்கு வந்து ஆர்டிக்கல் இருக்கான்னு பார்க்கணும். இல்லை அப்படின்னா மூவ் ஆன் பண்ணிடணும். இப்போ வந்து ஆர்டிக்கல் 249 வந்து இங்க வந்து கோட் பண்ணி காமிக்கலாம். 249 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு அந்த இடத்துல இதை வந்து போடலாம். ராஜ்யசபாக்கு வந்து எலெக்ஷன்ஸ் பிளஸ் அவங்களோட ரெசல்யூஷனுக்கு வந்து பாஸ் பண்றதுக்கு இவரோட அட்வைஸ் வந்து தேவை. அடுத்தது இருக்குல்ல ப்ரொக்ளமேஷன் ஆஃப் நேஷனல் எமர்ஜென்சி. அதை வந்து நம்ம தனியா ஒரு ஹெட்டிங்கே கொடுக்கலாம். இங்க அப்படியே ஒரு பவரே இருக்காது. ஆனா நம்ம வந்து லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸையே வந்து உள்ள உடைக்கணும். அதை நான் எப்படின்னு சொல்றேன். இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட்ஸ், ட்ரீட்டிஸ், கன்வென்ஷன்ஸ் இது எல்லாமே வந்து இவரோட நேமோட இந்த நேம் ஆஃப் பிரசிடென்ட் பிரசிடென்ட்டோட நேம் வச்சுதான் எஃபெக்ட் ஆகும். அதுதான் இந்த பாயிண்ட். அதுக்கடுத்து பிரசிடென்ட்ஸ் ரோல் இதுக்கும் நம்ம வந்து தனி பாயிண்ட் கொடுக்கலாம். தனியா ஒரு சப்ஹெட்டிங் போட்டு யூஸ் பண்ணலாம். அப்ப இந்த இதுல 3 பாயிண்ட் பிளஸ் எக்ஸஸா வந்து இருக்குதான்னு பார்க்கணும். இல்லை அப்படின்னா நம்ம வந்து உள்ள இருக்கிறதே உடைக்கணும். இப்ப இங்க கொடுத்துருக்கிற அந்த லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸையே நம்ம வந்து 3 உடைக்க போறோம். எப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் கொடுக்கலாம். இங்க அந்த டைட்டில் இருக்காது, ஆனா நம்ம கொடுக்குறோம் ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர். இப்போ இவர் ஆர்டினன்ஸ் அப்படின்னா என்னன்னா அவசரமா ஏதாச்சும் ஒரு வந்து எமர்ஜென்சியோ சம்திங் ஏதோ டிக்ளேர் ஆகுது அப்படின்னா அவங்க வந்து ஆர்டினன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணலாம். அதுக்கு ஆர்டிகல் 1, 2, 3
இந்த ஆர்டிக்கிள பாக்ஸோ இல்ல சம்திங் அண்டர்லைன் பண்ணியோ நம்ம காட்டிடணும். பிரசிடென்ட் மேக் ஆர்டினன்ஸ் இன் த சப்ஜெக்ட் மேட்டர் அந்த மாதிரி நம்ம வந்து கொடுத்துடணும். இல்ல உங்களுக்கு வேர்ட்ஸ் வந்து இதுல இருக்கிற மாதிரியே கூட யூஸ் பண்ணலாம். இந்த லைனை அப்படியே யூஸ் பண்ணலாம். நம்ம டைட்டில் எடுக்கிறதுல இருந்து கீழே வந்து நம்மளே மேக் பண்ணலாம். அந்த மாதிரியும் பண்ணலாம். when president rule is in operation in the state இப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து எமர்ஜென்சி மேக்கிங் பவர், இது நம்மளா கொடுக்குற டைட்டில். கண்டென்ட் சேம் தான், புக்ல இருக்கிற கண்டென்ட் தான். ஆனா அதுக்கு நம்ம வந்து சப்டைட்டில மட்டும் டிஃபர் பண்ணிக்கிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நேஷனல் எமர்ஜென்சி. 3 எமர்ஜென்சி இருக்கு. அந்த 3 எமர்ஜென்சியுமே டிக்ளேர் பண்றவங்க நம்மளோட பிரசிடென்ட் தான். ஃபர்ஸ்ட் நேஷனல் எமர்ஜென்சி. நேஷனல் எமர்ஜென்சின்னு போட்டுட்டு ஆர்டிகல் 352. அடுத்து ஸ்டேட் எமர்ஜென்சி ஆர்டிகல் 356. தேர்ட் ஒன் ஃபினான்சியல் எமர்ஜென்சி ஆர்டிகல் 360. சிம்பிள்ஸ் அங்க யூஸ் பண்ணக்கூடாது. இங்க வந்து நான் உங்களுக்கு டிஃபரன்ஸ் பண்ணி காமிக்கிறதுக்காக இப்படி யூஸ் பண்ணிருக்கேன். அங்க போயிட்டு தயவு செய்து சிம்பிள் யூஸ் பண்ணிருக்காங்க. இங்க இது வந்து எமர்ஜென்சி மேக்கிங் பவர். இதெல்லாம் நம்ம எழுதிட்டு அந்த ஆர்டிக்கலை வந்து ஒரு பாக்ஸாவோ இல்ல அண்டர்லைனாவோ காமிச்சிங்கன்னா உங்களோட பேப்பர் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். அடுத்தது பாருங்க, எக்ஸிகியூட்டிவ் பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். எக்ஸிகியூட்டிவ் பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்னு பார்த்தோம்னா இவர் தான் எக்ஸிகியூட்டிவ் ஹெட்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டார்டிங்ல எழுதிட்டோம். அப்ப எக்ஸிகியூட்டிவ் பவர்ஸ் வந்து மஸ்ட் பி எஸ்டாப்ளிஷ்ட் இன் த நேம் ஆஃப் பிரசிடென்ட். அதை நம்ம எப்படி கொடுக்குறோம்னா எக்ஸிகியூட்டிவ் இஸ் ரெஸ்பான்சிபிள் டு த பார்லிமெண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வச்சுக்கலாம். அடுத்து மணி பில்லு 108 அப்படின்னு பார்த்தோம்னா ஜாயிண்ட் சிட்டிங்கு. அந்த 108ஐயும் கோட் பண்ணி காமிக்கலாம். பிளஸ் மணி பில் 110 வந்து மணி பில். இந்த ரெண்டுமே வந்து இவரோட ஒப்பீனியன் இல்லாம நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்ண முடியாது. ரிஜெக்டிங் ஏ மணி பில்னு இருக்கு. அதை வந்து நம்ம கொஞ்சம் டிஃபரெண்டா எழுத போறோம். எப்படின்னா ஆர்டிகல் 110 டு இன்ட்ரடியூஸ் மணி பில் இன் லோக்சபா. மணி பில்ல வந்து எப்பவுமே நம்ம வந்து லோக்சபால மட்டும்தான் இது பண்ண முடியும். இப்ப இந்த கொஸ்டின்லாம் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி தெரியும். மேபி படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இப்ப பிரசிடென்ட்னா அவருக்கு வந்து என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை எப்படி ஸ்ட்ரக்சரா கொண்டு வர போறோம் அதுதான் இந்த இடத்துல நம்மளுக்கு. ஓகே, அடுத்து ஆர்டிகல் 108. இதை நீங்க ஃபர்ஸ்ட் 108 எழுதிட்டு அடுத்த மணி பில் கூட எழுதலாம். 108ல வந்து ஜாயிண்ட் சிட்டிங் ஆஃப் த செஷன். இந்த இடத்துல ஆர்டிகல் 108ன்றதையும் ஹைலைட் பண்ணி காமிக்கலாம், ஜாயிண்ட் சிட்டிங்ன்றதையும் ஹைலைட் பண்ணி காமிக்கலாம். ஓகே, நம்ம வந்து கரெக்டான இதுல தான் கொடுக்குறோம் அப்படின்றது தெரியும். ஏன்னா இப்ப வந்து ஒரு பில்லு வந்து பாஸ் பண்றாங்க. அந்த பில்லு வந்து லோக்சபா ராஜ்யசபா ரெண்டுலயுமே வந்து பாஸ் ஆகல அப்படின்னா கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. லோக்சபா ராஜ்யசபா எல்லாத்தையும் பார்லிமெண்ட்ல ஒரே பிளேஸ்ல வச்சு ஒரு ரெசல்யூஷனை பாஸ் பண்றது, அந்த பில்லை பாஸ் பண்றது, இந்த மாதிரி பண்ணுவாங்க. அதுல
voting rights. அது மூலமா அதை வந்து பில்லு வந்து ஆக்டா மாறும். ஃபர்ஸ்ட் எப்பவுமே ஒரு பில்லோ ஒரு ரெசல்யூஷனோ தான் பாஸ் பண்ணுவாங்க. அதுதான் ஆக்டா மாறும். அது தனித்தனியா ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ பண்ணுவாங்க. அங்க கரெக்டா ப்ராப்பரா இல்லைன்னா ஜாயிண்ட் சிட்டிங் பண்ணுவாங்க. அடுத்து இந்த லைன் எழுதலாம். The ministers are collectively responsible to the parliament. எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன் எல்லாமே இவரோட நேம்ல தான் இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தோம். பிளஸ் அடுத்து வந்து கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி டு த பார்லிமெண்ட், அதையும் நம்ம வந்து எழுதலாம். இந்த லைனு கண்டிப்பா நீங்க எழுதியிருக்கணும். எக்ஸிக்யூட்டிவ் பவர்ல கண்டிப்பா இந்த லைன் எழுதியிருக்கணும். எக்ஸிக்யூட்டிவ் இஸ் ரெஸ்பான்சிபிள் டு த பார்லிமெண்ட் ஃபார் இட்ஸ் பாலிசிஸ் அண்ட் ஆக்ட். ஏன்னா கண்டிப்பா பார்லிமெண்டோட பாலிசிஸ் ஆக்ட் இவரோட பேர்ல தான் வந்து இருக்கணும். அது ஒரிஜினலா வேற மாதிரி இருக்கும். ஆனா கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லப்பட்டது இதுதான். இதை வந்து நம்ம கண்டிப்பா எழுதி ஆகணும். ஓகே, அடுத்து வந்து ஃபினான்சியல் பவர்ஸ். ஃபினான்சியல் பவர்ஸ்ன்னு எழுதுறப்போ கண்டிப்பா பட்ஜெட்ன்றத நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கணும். ஆனுவல் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் ஆர்டிகல் 112 அந்த ஆர்டிக்கலை வந்து நம்ம கோட் பண்ணி காமிச்சிருக்கணும். அந்த இடத்துல நீங்க வந்து இப்ப பட்ஜெட்ன்ற வேர்டை வந்து நம்ம மென்ஷன் பண்ணணுன்றது கிடையாது. இங்க பாருங்க, பட்ஜெட்ன்ற வேர்டு எங்கேயுமே கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லப்பட்டிருக்காது. ஆனுவல் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் இருக்கும். ஆர்டிகல் 112 டீல்ட் வித் அப்படியே நம்ம எழுதணும். ஆர்டிகல் 112 வேர்ட்ஸே நம்ம வந்து ரொம்ப ஷார்ட்டா கொடுத்துடலாம். ஆர்டிகல் 112 போட்டுட்டு ஆனுவல் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் கி பிரசன்ட் ஆனுவல் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் போட்டுடலாம். அடுத்து ஆர்டிகல் 280 எவ்ரி 5 years once டு கான்ஸ்டியூட் ஃபினான்ஸ் கமிஷன். 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நிதி குழு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து எவ்ரி 5 year once. இதுல ஆர்டிகல் 280 ஹைலைட் பண்ணிடலாம், ஃபினான்ஸ் கமிஷன்றத ஹைலைட் பண்ணிடலாம். இதெல்லாம் அவரோட ஃபினான்சியல் பவர்ஸ்ல மெயினா கண்டிப்பா இருக்க வேண்டிய லைன்ஸ். பட்ஜெட் ரிலேட்டடா இருந்திருக்கணும், பிளஸ் அவரோட அந்த ஃபினான்ஸ் கமிஷன் பத்தி சொல்றது இருந்திருக்கணும். இதெல்லாம் அந்த அந்த இப்போ ஒவ்வொரு ஒரு லெசன் எடுத்துக்கிட்டோம் இல்ல ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டோம்னா இந்த இந்த கண்டென்ட் இல்லாம இருக்கக்கூடாது அப்படின்றத ஒரு இது வந்து இருக்கு. அதை வந்து நம்ம கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். பாருங்க, மணி பில்லுக்கான ஆர்டிக்கல் ஆர்டிகல் 120 மணி பில்லு. மணி பில் ஒன்லி ப்ரொவிஷன்ஸ் வந்து என்னது, லோக்சபால மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். மணி பில்ல ராஜ்யசபால பாஸ் பண்ண முடியாது. இப்ப கான்ஸ்டிடியூஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 சபா இருக்கும், லோக்சபா ராஜ்யசபான்னு சொல்லிட்டு. அந்த லோக்சபால மட்டும்தான் பவர் இருக்கு இந்த மணி பில்ல பாஸ் பண்றதுக்கு. ஜாயிண்ட் சிட்டிங் ஆர்டிகல் பாருங்க. ஆர்டிகல் 108 ஜாயிண்ட் சிட்டிங். பட்ஜெட்டுக்கு பார்த்தோம் ஆர்டிகல் 112. ஓகே, இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பா ஃபினான்சியல் பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்ல இருக்கணும். அடுத்து வந்து
கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் யூஸ் பண்ணும்போது கான்ஸ்டிடியூஷன் எது மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணலாம்? கான்ஸ்டியூண்ட் பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். அது எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். இப்போ கான்ஸ்டியூண்ட் பவர்ஸ்ன்னு பார்த்துட்டோம்னா இவர் தான் கான்ஸ்டிடியூஷனல் ஹெட்னு சொல்லிட்டோம். அப்ப கண்டிப்பா இவர் வந்து கான்ஸ்டிடியூஷன் வந்து இவரோட நேம்ல தான் இயங்க போகுதுன்னு சொல்லியாச்சு. இப்போ வந்து பார்லிமெண்ட்ல ஒரு அமெண்ட்மெண்ட் ஏதாவது நடக்குது, சீர்திருத்தம் ஏதாவது நடக்குது, ஆல்ரெடி இருக்கிறத மாடிஃபை பண்றோம். அந்த மாதிரி மாடிஃபை பண்றப்போ 3 விதமா வந்து நம்ம வந்து அமெண்ட்மெண்ட் வந்து பண்ணலாம். இப்போ ஆர்டிகல் 368 பேஸ் பண்ணி கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்டுக்கான ஆர்டிகல் 368. அது உள்ள இருக்கும். இப்ப நான் சொல்றத மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காமிக்கணும்னா பின்னாடி போற மாதிரி இருக்கும். கான்ஸ்டிடியூஷன் மேக்கிங் பவர் அப்படின்னா இப்போ அமெண்ட்மெண்ட் வந்து எப்படி பண்ணலாம்னா 3 வேஸ்ல பண்ணலாம். சிம்பிள் மெஜாரிட்டி, ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித் ஹாஃப் ஆஃப் த ஸ்டேட்டோட ராட்டிபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து எப்படி அப்படின்னா இப்போ சிம்பிள் மெஜாரிட்டியில எந்தெந்த இதெல்லாம் நம்ம வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணிக்கலாம், அந்த இதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே வந்து இப்போ ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுல ஓட் பண்ற 50%, அதுதான் சிம்பிள் மெஜாரிட்டி. ஸ்பெஷல் மெஜாரிட்டினா 2/3 வந்து அவங்க அரைவ் ஆகி அவங்களுக்கு ஓட்டிங் ரைட்ஸ் இருக்கணும். இந்த 2/3 மெம்பர்ஸ் வந்து ஓட் பண்ணியிருக்கணும் அந்த இது. அடுத்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித் ஸ்டேட், ஹாஃப் ஆஃப் த ஸ்டேட்டோட ராட்டிபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா 50%க்கு மேல அந்த இதுக்கு வந்து ஒரு ப்ரொவிஷன்ஸ்க்கு வந்து ஓட் பண்ணியிருக்கணும். இது எல்லாமே வந்து இவரோட கான்ஸ்டிடியூஷன் மேக்கிங் பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்ல நம்ம கண்டிப்பா கொடுத்தாக வேண்டிய பாயிண்ட். அடுத்து ஜுடிஷியல் பவர்ஸ். இவரோட அடுத்த பவர்ஸ்ன்னு பார்த்தோம்னா ஜுடிஷியல் பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஜுடிஷியல் பவர்ஸ்ன்னு எடுத்துட்டோம்னா ஆர்டிகல் 61 வந்து இவரோட இம்பீச்மெண்ட் பத்தி சொல்றது. இவரோட இம்பீச்மெண்ட் வந்து கண்டிப்பா போத் ஹவுசஸ்லயும் நடக்கும். எலெக்டட் மெம்பர்ஸ் வந்து எலெக்ஷனுக்கு மட்டும் வருவாங்க. ஆனா இம்பீச்மெண்ட்ல 2 பேருமே கலந்துக்குவாங்க. இதை வச்சு நம்ம வந்து ஒரு பாயிண்ட் கொடுக்கலாம் ஜுடிஷியல் பவர்ஸ்ல. அடுத்து வந்து அப்பாயின்மெண்ட் டு த ஜுடிஷியரின்னு சொல்லிட்டு ஒரு சப்டைட்டில் போடலாம். ஏன் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் பிளஸ் ஹை கோர்ட் ஜட்ஜஸ் எல்லாத்தையும் இவர் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. அப்போ ஹெட்டிங் வந்து அப்பாயின்மெண்ட்ஸ் டு த ஜுடிஷியரி. இந்த மாதிரி ஹெட்டிங் போட்டுட்டு டு அப்பாயிண்ட் சிஜேஐயும் இவர் தான், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை அப்பாயின்மெண்ட் பண்றவங்க இவங்க தான். பிளஸ் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட் ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட் பண்றவங்களும் இவங்க தான்.
அடுத்து இவங்களுக்கு வந்து இப்போ கோர்ட் ரிலேட்டடா ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, ஒரு இம்பார்ட்டன்ட் டெசிஷன் எடுக்கணும், அது வந்து கோர்ட்டோட ரூல்ஸை பேஸ் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா கன்சல்டேஷன் வித் த சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட் கிட்ட இவர் எப்ப வேணாலும் கன்சல்டேஷன் வச்சுக்கலாம். ரெலவெண்டான இப்போ கோர்ட் சப்ஜெக்ட் மேட்டர் ஜுடிஷியல் ரிலேட்டடான ஏதாவது ஒரு மேட்டர்ல இவருக்கு டவுட் இருக்கு அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் கிட்ட அட்வைஸ் கேட்டுக்கலாம். அதான் கன்சல்டேஷன் வித் த சுப்ரீம் கோர்ட் டைட்டில். அதுக்கு கீழே ஆர்டிகல் 143 பிரசிடென்ட் கேன் சீக் அட்வைஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட். இவ்வளவுதான், ஒரே லைன்ல முடிச்சிடலாம். அடுத்து இதுக்கடுத்து நம்மளா ஒரு இது யூஸ் பண்ண போறோம், பேடனிங் மேக்கிங் பவர். இது வந்து உள்ள வர்ற ஜுடிஷியல் பவர்ஸ்குள்ள வர்ற ஒரு கண்டென்ட். ஆனா நம்ம வந்து அதுக்கு வந்து தனியாவே ஹெட்டிங் கொடுக்க போறோம், பேடனிங் மேக்கிங் பவர்னு. ஆர்டிகல் 72 அதுதான் இவரோட பேர்டன்ஸ் பத்தி சொல்லியிருக்கோம். பேர்டன்ஸை வந்து ரிப்ரைவ் பண்ணிக்கலாம், ரிட்ரைவ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா உங்களை கம்ப்யூட் பண்ண வச்சுக்கலாம். இப்போ ஒரு தண்டனையை இன்னொரு தண்டனையா குறைச்சிக்கலாம், இல்லை அப்படின்னா அந்த தண்டனையில இருந்து அவங்களுக்கு வந்து விடுவிக்கலாம், ஒரு மரண தண்டனையை வேற தண்டனையா மாற்றவும் செய்யலாம். ஒரு இண்டிவிஜுவல்ஸ் வந்து அஃபென்சஸ்ல கன்விக்ட் ஆயிருக்காங்க, ஏதோ ஒரு அஃபென்சஸ்ல கன்விக்ட் ஆயிருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த மன்னிப்பளிக்கும் அதிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒரு தண்டனையை இன்னொரு தண்டனையா குறைக்கிறது, இல்லை அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற தண்டனையை வந்து குறைக்கிறது, இல்லைன்னா ஒரு தண்டனை இன்னொரு தண்டனையை மாத்துறது, இல்லை அவங்கள வந்து ரிலீஸ் பண்றது. இதுக்கு எல்லாத்துக்குமே பிரசிடென்ட்டுக்கு பவர் இருக்கு. அடுத்து வந்து எலக்ட்ரல் பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். அப்பாயின்மெண்ட் எல்லாமே வந்து இவர் தான் பண்ணுவார். மேக்சிமமான அப்பாயின்மெண்ட் வந்து இவரோட பேர்ல தான் நடக்கும். ஸ்பீக்கர் லோக்சபா வந்து ஸ்பீக்கர், டெப்டி ஸ்பீக்கர், ராஜ்யசபா, அப்புறம் டெப்டி சேர்மன். இது எல்லாமே பார்லிமெண்ட்ல நடக்கிற விஷயம். இதுல இவரோட எலெக்ஷன் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னா சிங்கிள் டிரான்ஸ்பரபிள் ஓட், ஒற்றை மாற்றத்தக்க விகிதாச்சார அடிப்படையில. சிங்கிள் ரெப்ரசன்டேஷன், சிங்கிள் டிரான்ஸ்பரபிள் ரெப்ரசன்டேஷன் ஓட், அது மூலமா தான் இவரோட ஓட்டிங் சிஸ்டமும் நடக்கும். அதுல வந்து ஒன்லி எலெக்டட் மெம்பர்ஸ் மட்டும் தான் கலந்துக்குவாங்க. இது வந்து அவரோட எலெக்ஷன் பத்தின விஷயம். அடுத்து வந்து நம்ம ஒரு ஹெட்டிங் கொடுக்க போறோம், என்னது அப்படின்னா டிப்ளமேட்டிக் பவர்ஸ். இதெல்லாம் இதுல இருக்காது, நம்ம எக்ஸஸா டைட்டில் கொடுக்கறது. டிப்ளமேட்டிக் பவர்ஸ் ஆஃப் பிரசிடென்ட். இதுல ரொம்ப முக்கியமான ஆர்டிகல் பார்த்தோம்னா 253 கோட் பண்ணி காமிக்கலாம். ஆர்டிகல் 253 நெகோஷியேட்டிங் அண்ட் கன்க்ளூடிங் ட்ரீட்டிஸ்ன்னு சொல்லிட்டு, இப்போ இன்டர்நேஷனல் ட்ரீட்டிஸோ இல்லை அக்ரிமெண்ட்ஸோ இவர் வந்து கன்க்ளூட் பண்ணலாம், நெகோஷியேட் பண்ணலாம். அதுக்கான பவர் பத்தி சொல்றது டிப்ளமேட்டிக் பவர்ஸ் ஆஃப் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, இல்லைன்னா டிப்ளமேட்டிக் பவர்ஸ்ன்னு சொல்லிட்டு கீழே வந்து நம்ம இதை சொல்லிக்கலாம். அடுத்து இன்னொரு ஹெட்டிங் நம்ம கொடுத்துக்கலாம், ஆர்ம்டு மிலிட்டரி பவர்ஸ். ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்றது இவர் தான். அப்போ மிலிட்டரி பவர்ஸ்ன்னு போட்டுட்டு
அந்த இடத்துல வந்து ஆர்டிகல் 53 ஆஃப் 2 அதை கோட் பண்ணி காமிக்கலாம். ஆர்டிகல் 53 வந்து இவரோட எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் பத்தி சொல்லியிருக்கோம். அதுல மெயினா சுப்ரீம் கமாண்டர் ஆஃப் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் அதை வந்து மீன் பண்றது இந்த ஆர்டிகல் 53. இப்போ மிலிட்ரி பவர்ஸுக்கு கீழே ஆர்டிகல் 53 ஆஃப் 2 போட்டு அதுக்கு வந்து என்ன கொடுக்குறோம், இதுக்கு சப்டைட்டில் மிலிட்ரி பவர்ஸ்ன்னு சொல்லிட்டு மெயின் ஹெட்டிங் போட்டுட்டு சப்டைட்டில் வந்து சுப்ரீம் கமாண்டர் ஆஃப் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்னு கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா மிலிட்ரி பவர்ஸுக்கு கீழே இந்த ஆர்டிகல் 53 ஆஃப் 2ன்னு போட்டுட்டு பிரசிடென்ட் இஸ் த சுப்ரீம் கமாண்டர் ஆஃப் இந்தியாஸோட டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ். 3 ஃபோர்ஸஸ்க்குமே இவர் தான் வந்து ஹெட். சுப்ரீம் கமாண்டர் இவர் தான். என்னென்னதுக்கு? நேவி, ஆர்மி, ஏர் ஃபோர்ஸ் 3க்குமே வந்து இவர் தான் வந்து சுப்ரீம் ஹெட் கமாண்டராகவும் இருப்பாரு. பிளஸ் அவங்களோட சீஃப் எல்லாத்தையுமே அப்பாயின்மெண்ட் பண்றவங்களும் இவங்க தான். அதை வந்து இங்க காமிக்கலாம். ஓகே, இப்ப சொன்னதெல்லாம் வச்சு நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரக்சரா ஒரு ஃபார்மேட்டுக்கு உருவாக்க போறோம். நம்ம வந்து புக்ல கொடுத்துருக்கிற டைட்டில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும்லாம் கிடையாது. நம்ம டைட்டில் இப்போ நம்ம உருவாக்குன மாதிரி அந்த கண்டென்ட் தெரிஞ்சுட்டு அதை பேஸ் பண்ணி நம்மளா ஒரு டைட்டில் வந்து கொடுத்துக்கலாம். இவருக்கு வீட்டோ பவர்ஸ்னு ஒண்ணு இருக்கு. அந்த வீட்டோ பவர்ஸ் உங்களுக்கு எழுதுறதுக்கு இது போக உங்களுக்கு வந்து எழுதுறதுக்கு பேஜஸ் இருக்குன்னா அதெல்லாம் கூட எழுதலாம். வீட்டோ பவர்ஸ் வீட்டோல 4 டைப்ஸ் இருக்கு. அப்சல்யூட் வீட்டோ, பாக்கெட் வீட்டோ, குவாலிஃபைடு வீட்டோ, சஸ்பென்சிவ் வீட்டோன்னு சொல்லிட்டு. அப்சல்யூட் வீட்டோ அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு பில்லை வந்து அவர் வந்து வித்ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். வித்ஹோல்டிங் ஆஃப் அசென்ட் டு த பில்லு, அதுதான் வந்து அப்சல்யூட் வீட்டோ. இந்த கீவேர்டு தான் ரொம்ப முக்கியம். அப்சல்யூட் அப்படின்னு இருந்துச்சுன்னா வித்ஹோல்டுன்ற லைன் கம்பல்சரி இருக்கணும். withholding of assent to the bill passed by the legislature. அது எந்த லெஜிஸ்லேச்சர் அப்படின்னா போத் லோக்சபா, ராஜ்யசபா, பார்லிமெண்ட்ல எதுவா வேணா இருக்கலாம். அடுத்து குவாலிஃபைடு வீட்டோ. இந்த குவாலிஃபைடு வீட்டோ அந்த இடத்துக்கு எந்த கீவேர்டு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ஓவர் ரிடன். இந்த கீவேர்டு கம்பல்சரி இருக்கணும். can be overridden by the legislature with எந்த மெஜாரிட்டில, ஹையர் மெஜாரிட்டில. அடுத்து சஸ்பென்சிவ் வீட்டோவும் குவாலிஃபைடு வீட்டோவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். சஸ்பென்சிவ்க்கு ஆர்டினரி மெஜாரிட்டி போதும், குவாலிஃபைடுக்கு வந்து ஹையர் மெஜாரிட்டி இருக்கணும். இது ரெண்டு தான் டிஃபரன்ஸ் இதுக்கு. சஸ்பென்சிவ் அப்படின்னா ஆர்டினரி மெஜாரிட்டி போதும். ஓவர் ரிடன்னா ரெண்டுமேவும். குவாலிஃபைடுனா ஹையர் மெஜாரிட்டி இருக்கணும். சஸ்பென்சிவ் அப்படின்னா ஆர்டினரி மெஜாரிட்டி போதும். அடுத்து பேக்கெட் வீட்டோ. பேக்கெட் வீட்டோ அப்படின்னாலே நோ ஆக்ஷன், டேக்கிங் நோ ஆக்ஷன் ஆன் த பில்லு. அவ்வளவுதான், அந்த கீவேர்டு தான். ஏன்னா பேக்கெட் அப்படின்னாலே அவரோட புட் இன் த பேக்கெட் அந்த மீனிங் தான். எந்த ஆக்ஷனுமே அதுக்கு வந்து எடுத்திருக்க மாட்டாங்க. அவரை ஒன்று அசன்ட் கொடுக்கலாம், இல்லை வித்ஹோல்டு பண்ணிக்கலாம், இல்லை ஓவர் ரிடனு ஸ்பெஷல் சிம்பிள் ஆர்டினரி மெஜாரிட்டி இல்லைன்னா ஹையர் மெஜாரிட்டி, இவ்வளவுதான். டிஸ்கிரிஷனரி பவர்ஸ்னு கூட இவருக்கு இருக்கு. கவர்மெண்ட் ஃபார்மேஷன்ல யூஸ் பண்ணிக்கலாம் அந்த டிஸ்கிரிஷனரி பவரை. டிஸ்கிரிஷனரி பவர் அப்படின்னா என்னன்னா அவரோட விருப்புரிமை அதிகாரம். இது எந்தெந்த இடத்துல எல்லாம் யூஸ் பண்ணலாம்னா கவர்மெண்ட் ஃபார்மேஷன்ல யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு, அதுல ஸ்பெஷல் மெஜாரிட்டி எந்த கவர்மெண்ட்டுக்குமே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிஜேபி இருக்காங்க, ஏடிஎம்கே இருக்காங்க, சம்திங் எல்ஸ். அவங்களுக்கெல்லாம் வந்து எலெக்ஷன்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க, மெஜாரிட்டி அவங்களுக்கு வந்து இல்லை. அப்போ கொஞ்சம் அடுத்த லீடிங் மெஜாரிட்டியில யார் இருக்காங்களோ அவங்கள வந்து இவரோட டிஸ்கிரிஷனரியை யூஸ் பண்ணி அவங்கள லீடரா அப்பாயின்மெண்ட் பண்ணலாம். இந்த கவர்மெண்டோட லீடரா எந்த பார்ட்டியுமே வந்து
கரெக்டான மெஜாரிட்டியில இல்ல அப்படின்ற பட்சத்துல. லோக்சபால அவங்க தானே எம்பிஸ் தான் இருக்கும். அவங்களோட பவர்ல இந்த டிஸ்கிரிஷனரி பவரை யூஸ் பண்ணலாம். கவர்மெண்ட் ஃபார்மேஷன். அடுத்து டிசால்விங் லோக்சபா. இதுவும் கிட்டத்தட்ட சேம் தான். இப்போ வந்து எலெக்ஷன் முடிச்சதுக்கு அப்புறம் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து அவங்களுக்கு அந்த 6 மந்த்துக்குள்ள அவங்களோட மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணணும். இப்படி ப்ரூவ் பண்ணல அப்படின்னா லோக்சபாவை டிசால்வ் பண்ணிட்டு அடுத்த வேற யாரையாவது சிஎம் அப்பாயின்மெண்ட் பண்ணலாம். அடுத்து ரீகன்சிடரேஷன் ஆஃப் அட்வைஸ். இதுவும் அவரோட டிஸ்கிரிஷனரியில வரும். என்னன்னா இப்போ ஏதாவது பில்லோ எதுக்கோ சம்திங் வந்து ரீகன்சிடரேஷனுக்கு அவர் வந்து ரிட்டர்ன் பண்ணலாம். அவரோட அட்வைஸை கொடுத்து ரிட்டர்ன் பண்ணலாம். அதை சேஞ்ச் பண்றதும் பண்ணாததும் அவங்களோட இஷ்டம். ஆனா ஒரு டெசிஷனை ரீகன்சிடர் பண்ண சொல்லி அவர் வந்து திரும்ப அனுப்பலாம். இதெல்லாம் இவரோட பவர்ஸை நம்ம வந்து பிரிச்சு பிரிச்சு எழுதுறதுக்கானது. பவர்ஸை வந்து நிறைய விதமா பிரிச்சு கொண்டு வரலாம். மொத்தம் 12 டைட்டில் வர்ற மாதிரி நம்ம வந்து பிரிச்சு எழுதலாம். எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ், ஃபினான்சியல், ஜுடிஷியல், டிப்ளமேட்டிக், மிலிட்டரி, எமர்ஜென்சி, வீட்டோ, ஆர்டினன்ஸ் மேக்கிங், கார்டனிங் பவர். இந்த மாதிரி உள்ள நம்ம எப்படி ஒரு ஒரு டாபிக் கீழே நம்ம வந்து நிறைய கொண்டு வரலாம். பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் கீழே நிறைய வேரியஸான டாபிக் போட்டு நம்ம எழுதலாம். அடுத்து பாருங்க லாஸ்டா கன்க்ளூஷனு. கன்க்ளூஷன்ல என்ன கொடுக்கலாம்னா இவர் தான் ஹையஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி. இந்த நேஷன்ல வந்து அவங்க வந்து பைவோட்டல் பொசிஷனை ஆக்குபை பண்றாங்க. அப்புறம் டெமோக்ராட்டிக் ஃப்ரேம் ஒர்க் வந்து இருக்கு அப்படின்னா இவங்களோட பைவோட்டல் பொசிஷன்னாலதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இவங்களோட டைவர்ஸ் ஃபங்க்ஷன் மூலமா என்சிஎஸ் ஸ்மூத் ஃபங்க்ஷன் வந்து ஸ்மூத்தா ரன் ஆச்சு அப்படின்னா ஒரு கோஆர்டினேஷன் இருக்கும். இவங்களுக்குள்ள அந்த யூனியன் கவர்மெண்ட்டுக்குள்ள ஒரு கோஆர்டினேஷன் இருக்குன்னா இவங்களோட ஸ்மூத் ஃபங்க்ஷனிங் மூலமா தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிக்கலாம். கன்க்ளூஷன் இப்படி சொல்லி முடிக்கலாம். எப்படி எழுதணும்? இன்ட்ரோடக்ஷன் எழுதணும். அதுக்கப்புறம் அவரோட ஆர்டிகல் 52 போட்டு கோட் பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து நிறைய வேரியஸ் டாபிக் கொடுத்து அதை வந்து பிரித்து பிரித்து ஆர்டிகல்ஸை போட்டு எழுத போறோம். லாஸ்டா ஃபைனலா கன்க்ளூஷன் கொடுக்க போறோம். இவ்வளவுதான் பிரசிடென்ட்டோட பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்னா. சேமஸ் கவர்னருக்கும் இதே மாதிரிதான். கவர்னருக்கு வீட்டோ பவர் கிடையாது. ஆனா மத்த எல்லா பவர்ஸையும் நம்ம சைடு ஹெட்டிங் கொடுத்து இதே மாதிரி எழுதணும். ஓகே, அடுத்து கவர்னர் பார்க்கலாம். இவருக்கு வந்து ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரியே இது கொடுக்கலாம். ஆனா இங்க வந்து கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட்னு கொடுத்துடணும். கவர்னருக்கு வந்து இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறப்ப அவருக்கு வந்து கான்ஸ்டிடியூஷனல் ஹெட்னு போட்டா போதும். ஹையஸ்ட் ஆஃபீஸ் ஆஃப் த ஸ்டேட் அப்படின்னும் நம்ம கவர்னருக்கு வந்து இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கலாம். கவர்னர் ஆஃப் த ஸ்டேட் இஸ் த ஹையஸ்ட் ஆஃபீஸ் ஆஃப் த ஸ்டேட் அண்டர் கான்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு கூட கொடுக்கலாம். இல்ல அப்படின்னா சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஹெட் ஆஃப் த ஸ்டேட் இப்படியும் கொடுக்கலாம். அடுத்து இவருக்கு வந்து ஆக்சஸ் த ஏஜென்ட் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அந்த லைனையும் சேர்த்துக்கலாம். பிரசிடென்ட்டுக்கு வந்து இப்போ பார்ட்ஸ் ரிலேட்டடா சொல்லணும் அப்படின்னா பார்ட் 5 வந்து பிரசிடென்ட் ரிலேட்டடா சொல்றது.
பார்ட் 6 வந்து கவர்னருக்கு. இதை நீங்க சொல்லியும் சொல்லலாம். பார்ட் 6ல கவர்னர், அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குள்ள கவர்னரோட ரோல் இருக்கும். ஓகே, இவரோட ஃபங்க்ஷன் இது எல்லாமே இவரை பத்தி சொல்றது. அடுத்து ஆர்டிக்கல்னு எடுத்துக்கிட்டோம்னா, இது வந்து பாக்ஸ்ல போடுறதுக்காக ஆர்டிக்கல் 153. அதுதான் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு கவர்னர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றது. அதுக்கு கீழேயே நம்ம வந்து இன்னொரு இதையும் கொடுத்துக்கலாம். 7th அமெண்ட்மெண்ட் 1956 மூலமா ஒரு கவர்னர் மோர் தென் 2 ஸ்டேட்ஸுக்கு கூட கவர்னரா அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கலாம். 7th அமெண்ட்மெண்ட் 1956. ஓகே, அடுத்து இவங்களோட பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்க போறோம். எக்ஸிகியூட்டிவ் பவர்ஸ். எக்ஸிகியூட்டிவ் பவர்ஸ்ல அப்பாயின்மெண்ட்ஸ் நிறைய இருக்கும். அதுல நம்ம ஸ்பெசிபிக்கா மட்டும் எழுத போறோம். அப்பாயிண்ட்ஸ்ன்னு போட்டுட்டு சீஃப் மினிஸ்டர், மினிஸ்டர்ஸ், அட்வொகேட் ஜெனரல்ஸ், நம்ம எப்படி அவருக்கு வந்து எக்ஸிகியூட்டிவ் பவர்ஸ்னா மேக்ஸிமம் எல்லா எக்ஸிகியூட்டிவ்ஸையுமே அப்பாயின்மெண்ட் பண்றது பிரசிடென்ட், ஸ்டேட்ல அப்பாயின்மெண்ட் பண்றது கவர்னர். ரெண்டு பேருக்கும் ஏன் வந்து ஒரே டைம்ல எடுக்கிறோம்னா, ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட கண்டென்ட் எல்லாமே சேமா தான் டெலிவரி பண்ணுவோம். இவருக்கு வந்து ஸ்டேட் ரிலேட்டடா எடுத்துட்டு போவோம், அவங்களுக்கு வந்து சென்ட்ரல் ரிலேட்டடா எடுத்துட்டு போவோம். இவங்களுக்கும் அதே மாதிரிதான். நம்ம வந்து ஆர்டிக்கலை பேஸ் பண்ணி தான் கொடுக்க போறோம். அங்க வந்து 52 அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும். ஸ்டேட் கவர்மெண்ட் வர்றப்போ 150க்கு மேல வந்து வரும். இவ்வளவுதான் ரெண்டு பேருக்குள்ள டிஃபரன்ஸா அதிகமா வர்றது. மற்றபடி நம்ம உங்களுக்கு எப்படி உடச்சு எழுதணுமோ அதே மாதிரி இவருக்கும் உடச்சு எழுதலாம். ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் அங்க வந்து 123, இங்க வந்து 213. ஆர்டிக்கல் மட்டும்தான் டிஃபர் ஆகும். 164 மூலமா இவங்க வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கலாம். மணி பில்லுக்கும் 3 ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கு. அசன்ட் கொடுக்கலாம், கிவ் அசன்ட், வித் ஹோல்டு. மணி பில் வந்து ஒன்லி பிரசிடென்ட் தான். இங்க ஸ்டேட்ல ஏதாவது மணி பில் அந்த மாதிரி பாஸ் ஆகுது, அந்த மாதிரி டைம்ல இவர் வந்து அசன்ட் கொடுக்கலாம், இல்ல வித் ஹோல்டு. மேக்ஸிமம் மணி பில்ல வந்து வித் ஹோல்டு பண்ண மாட்டாங்க, ஆர்டினரி பில்ல வந்து வித் ஹோல்டு பண்ணிக்கலாம். அடுத்து ரிசர்வ் த பில், இதுக்கு மட்டும் இவருக்கு பவர் இருக்கு. அந்த வீட்டோ பவர்னு யூஸ் பண்றதுல இந்த மூணு மட்டும்தான் இருக்கு. ஆனா மணி பில்ல வந்து ரிட்டர்ன் பண்ண முடியாது. அது பிரசிடென்ட்டோட கன்சிடரேஷனுக்காக வேணா அனுப்பலாம், ஆனா ரிட்டர்ன் பண்ண முடியாது. அடுத்து எக்ஸிகியூட்டிவ் பவர்ஸ்ன்னு பார்த்தோம்னா எல்லா ஸ்டேட்டோட எல்லா எக்ஸிகியூட்டிவ் ஆக்ஷன்ஸும் இவரோட நேம் டேக் இன் ஹிஸ் நேம் அந்த வேர்ட் வந்து யூஸ் பண்ணணும். ஆல் எக்ஸிகியூட்டிவ் ஆக்ஷன்ஸ் ஆஃப் த ஸ்டேட் ஆர் ஃபார்மலி டேக்கன் இன் ஹிஸ் நேம். அங்க வந்து மொத்தமா சென்ட்ரல் ரிலேட்டடா எல்லா எக்ஸிகியூட்டிவ் ஆக்ஷன்ஸும் அவரோட நேம் ஆஃப் த பிரசிடென்ட்னு பார்த்தோம். இங்க வந்து ஸ்டேட் ஆக்ஷன் எல்லாமே இவரோட நேம் ஆஃப் த கவர்னர்னு வரும். அவ்வளவுதான். கொஞ்சம் அங்கங்க மட்டும்தான் டிஃபரன்ஷியேட்டர்ஸ் இருக்கும். இப்போ சீஃப் மினிஸ்டரை அவங்களெல்லாம் அப்பாயின்மெண்ட் பண்றது இவங்க தான். அவங்களுக்கு கீழே கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அதர் மினிஸ்டர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்றது இவங்க தான். அடுத்து இவங்க வந்து சான்சலர் ஆஃப் த யூனிவர்சிட்டியா செயல்படுவாங்க. அது வந்து இப்ப வந்து மாத்தணும்னு சொல்லியிருக்காங்க, ஆனா கான்ஸ்டியூஷன்ல இது சொல்லப்பட்டது. ஆக்சஸ் சான்சலர் ஆஃப் த யூனிவர்சிட்டி, இந்த லைன் வந்து கண்டிப்பா இருக்கணும். வைஸ் சான்சலரா அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க யூனிவர்சிட்டிஸ்க்கு, சான்சலரா இவங்க தான் இருப்பாங்க.
ஆர்டிகல் 174 வந்து லெஜிஸ்லேட்டிவ் ரோல்ஸும் அவரோட அசன்ட் டு பில் லெஜிஸ்லேட்டிவ் ரோல் எல்லாத்தையும் பத்தி சொல்றது இந்த ஆர்டிகல் 174. ஆர்டிகல் 3 டிஸ்கிரிஷனரி பவர்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் கொண்டு வரலாம்னா ஆர்டிகல் 356 பிரசிடென்ட் ரூலை இந்த ஸ்டேட்ல வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்றவங்க ஆர்டிகல் 356 மூலமா. அடுத்து நம்ம அங்க பார்த்த மாதிரியே தான் சிஎம் எலெக்ஷன் வருது, அதுல வந்து அப்பாயின்மெண்ட் பண்றதுக்கு இவங்க வந்து டிஸ்கிரிஷன் யூஸ் பண்ணலாம் யாருக்குமே மெஜாரிட்டி இல்லைன்ற பட்சத்துல. ஆர்டிகல் 164 165 இது ரெண்டையும் கோட் பண்ணி காமிக்கலாம். அடுத்து ஜுடிஷியல் பவர்னு பார்த்தோம்னா ஸ்பெஷல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஃபார் ஷெட்யூல்டு ஏரியா ட்ரைபல் வெல்ஃபேர் அதெல்லாம் இவரோட முக்கியமான ஒரு பவரா இருக்கும். ஜட்ஜஸோட அப்பாயின்மெண்ட்ல இவங்க வரமாட்டாங்க, ஏன்னா சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட் ஜட்ஜஸ்ல எல்லாம் பிரசிடென்ட் மட்டும்தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். ஸ்டேட்டோட ஸ்பெஷல் பவர்ஸ் எல்லாமே இவங்க கிட்ட இருக்கும். 6th ஷெட்யூல்ல சொல்லப்பட்டிருக்க அந்த அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்ற அந்த இதுக்கெல்லாம் இவங்க தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. எல்லா இடத்துலயுமே வந்து கவர்னர்னு எடுத்துக்கிட்டோம்னா செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஃபேவராகவும் இருக்கக்கூடாது, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஃபேவராகவும் இருக்கக்கூடாது. அதனால செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் கண்டிப்பா இருக்கும். இவரோட கான்ஸ்டிடியூஷனல் ரோல் அப்படின்னு பார்த்துட்டோம்னா அசன்ட் டு பில் ஆர்டிகல் 200. ரிசர்வேஷன் பவர் அவருக்குன்னு இருக்கிற ரிசர்வேஷன் பவர் ஆர்டிகல் 201 யூஸ் பண்ணலாம். அமெண்ட்மெண்ட் 7th அமெண்ட்மெண்ட் யூஸ் பண்ணலாம். 164 165 யூஸ் பண்ணிக்கலாம். டூ 113 அங்க வந்து 123 ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர். இவருக்கு வீட்டோ பவர்ன்ற ஒண்ணு வந்து கிடையாது, பேர்டனிங் பவர் இருக்கு. அவருக்கு வந்து 61 பார்த்தோம், இவங்களுக்கு வந்து 161. ஆனா இவங்களுக்கு வந்து டெத் சென்டென்சஸ் மாத்துறதுக்கு ரைட் கிடையாது. இதெல்லாம் ரெண்டு பேருக்குள்ள டிஃபரன்ஸ். ரெஸ்பைட் ரெப்ரைஸ் அண்ட் ரெமிஷன்ஸ் ஆஃப் பனிஷ்மெண்ட் ஒன்லி, கம்யூட் பண்ண முடியாது. ஓகே, இதெல்லாம் இவங்களை பத்தின அந்த கம்பேர் பண்ணி ரெண்டு பேரையும் படிச்சுட்டீங்க, இந்தந்த ஆர்டிகல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாத்துட்டீங்கன்னா ரெண்டு பேரை பத்தியுமே எழுதுறது ஈஸி. ஓகே, அடுத்து கன்க்ளூஷன் வந்து நம்ம என்ன போடலாம் அப்படின்னா இந்த இப்ப வந்து ரெண்டு சிஸ்டமும் பயாஸ்டா இவர் வந்து செயல்படுவாரு, அதை வச்சு நம்ம வந்து கன்க்ளூஷன் கொடுக்கலாம். எப்படி அப்படின்னா இப்ப கவர்னர்ன்ற ஒருத்தவங்க இருக்கிறதுனாலதான் ஏஜென்ட்டா ரெண்டு பக்கமும் இருக்குது. பிளஸ் அவங்க வந்து ஒரு பக்கமா செயல்படாம ரெண்டு பக்கமா செயல்படுறதுனாலதான் இந்த இந்தியா அப்படின்றதுல கவர்னர்ன்ற போஸ்ட் இம்பார்ட்டன்டா இருக்கப்பட்டது. இல்ல ஒரு பக்கமா செயல்படுறாங்க அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு தேவையில்லாததா ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிச்சுக்கலாம். இதுதான் ரெண்டு பேருக்குள்ள டிஃபரன்ஸ். அவங்களோட ஸ்பெஷல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துட்டு வந்துட்டு கூட நம்ம இங்க கன்க்ளூஷன்ல இருந்து கொடுக்கலாம்.
ஓகே. இதுதான் 2 பேரோட டிஃபரன்சஸ் பிளஸ் எப்படி அப்ரோச் பண்ணணும்ன்றது. நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதோட ஓவர்வியூ எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். அடுத்தடுத்த வேற வேற டாபிக் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு வந்து 2 டாபிக் எடுத்திருக்கிறோம். பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிரசிடென்ட், கவர்னர். 2 பேருக்கும் நம்ம எப்படி கொடுக்க போறோம்னா ஆர்டிக்கலை பேஸ் பண்ணி கொடுக்க போறோம். ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸுக்கும் பவர்ஸுக்கும் நம்ம சைடு ஹெட்டிங் போட போறோம். இன்ட்ரோடக்ஷனு, அடுத்து பாக்ஸ்ல வந்து அவங்களோட ஆர்டிக்கலை பேஸ் பண்ணி கொடுக்க போறோம். அதுக்கப்புறமா கன்க்ளூஷன், மெயின் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி கொடுக்க போறோம். அதுக்கடுத்து கன்க்ளூஷன். இந்த பார்ட்ஸ் ஆஃப் த பாடியில ஃபங்க்ஷன்ஸை வந்து நம்ம வந்து நிறையவா பிரித்து செப்பரேட் பண்ணி கொடுக்க போறோம். இவ்வளவுதான் இன்னைக்கு கிளாஸ். நெக்ஸ்ட் வந்து அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம்.